ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது இங்கிலாந்தில் 3வது பெரிய விமான நிலையமான மான்செஸ்டர் ஏர்போர்ட் தான் இருக்கிறோம். நம்ம மான்செஸ்டர் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா உலக தரவரிசையில் இதுக்கு எத்தனாவது இடம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஆனால் மான்செஸ்டர்லேருந்து கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள பல நகரங்களுக்கு இங்கேருந்து விமான சேவைகள் இருக்குது. அந்த வகையில் மான்செஸ்டர் ஒரு பிஸியான ஏர்போர்ட். நான் சொல்லட்டுமா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இந்த மாதிரி நம்ம கஜானாவை மூடிட்டோம், ஆனால் தெரியாதனமாக அந்த கஜானாவின் சாவி தொடங்கி கஜானாவுக்குள்ளே பொண்ணும் பொருளும் வைரமும் கொட்டி கிடக்குது. இதுக்கு யார் ஒரு டூப்ளிகேட் சாவி செஞ்சு தராங்களோ அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மதிப்பில் 25% உங்களுக்கு நான் கொடுத்துறேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கேட்டோன்னே நிறைய மெஜிஷியன்ஸ், அந்த பூட்டு பற்றிய தெரிந்த வல்லுநர்கள், அந்த பூட்டை அந்த தூரம் பார்த்தே சாவி கண்டுபிடிப்பாங்களா, அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வராங்க. ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த பூட்டை தொடாமல் நீங்கள் திறக்கணும், சாவியை செஞ்சு தரணும், நான் திறந்துக்குவேன், யாரும் அந்த பூட்டை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மன்னன் சொல்கிற நிபந்தனை. பெரிய பெரிய மேதைகள், பெரிய பெரிய மந்திரவாதிகள், தந்திரம் தெரிந்தவர்கள், மேஜிக்ஷன்ஸ் இப்படி எல்லாமே வராங்க, என்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. அதோடைய சாவி அவங்களால அந்த பூட்டை திறக்க முடியல, சாவியை செய்யவும் முடியலை. அப்போ அங்கே போயிட்டு வழிபோக்கணும் ஒருத்தர் அப்படி பார்க்குறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு ராஜா கேட்குறாரு, ராஜா நான் இதை திறக்கட்டுமா அப்படின்னு. அவனை பண்ணுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே, நீ சாதாரண ஆள், நாங்களாம் யார் தெரியுமில்ல, எவ்வளோ படிச்சுக்கணும் தெரியுமில்ல, எவ்வளோ மேதைகள் தெரியுமில்ல, எவ்வளோ பட்டங்கள் வாங்கிக்கணும் தெரியுமில்ல இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாரு, நீங்கள் எதை வாங்கினாலும் ஒன்றும் திறக்கல இல்லையா, இன்னும் காரியம் ஆகலை, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேனே, நடந்தால் அது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பூட்டை நோக்கி அந்த ஆள் நடக்கிறாப்புல. ஒன்று எல்லாமே கத்துறாங்க, பூட்டு தொடக்கூடாது தெரியுமில்ல அப்படின்னு. நான் இன்னும் பக்கத்துலேயே போகலையா, நான் தொடரல, ஏன் நீ அதுக்குள்ளே கத்துற அப்படிங்கிறாங்க. இவன் தான் பக்கத்தாடி போய் பார்க்குறான், எல்லாம் கத்துறாங்க, போகக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டனாலும் திறந்துவோம்ல அப்படி இப்படிங்கிறாங்க. இவன் அதெல்லாம் கேட்காம பக்கத்தில் போய் பார்த்தா உத்து கவனிக்கிறான், அங்கே அந்த பூட்டவே இல்லை. அப்போ தான் ராஜாட்ட சொல்கிறான். அப்போ தான் ராஜாவும் அதை உணர்றாரு. நம்ம சாவி தேடிட்டு இருந்தோம் கஜானா திறக்கிறதுக்கு, சாவி இல்லை அப்படிங்கிறோன்னா நம்ம கஜானா பூட்டிட்டு தான் சாவி தொலைஞ்சிச்சோன்னு நினச்ச பதற்றத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு உணர்றாரு. இது ஒரு நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கதையாக இருந்தாலும் இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நம்மள பல பேர் இப்படி தான், நமக்கு ஒரு முயற்சி செய்ய நினைப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க இது உனக்கு நடக்காது, உனக்கு இது கிடைக்காது, நீ அகலக்கால் வைக்கிறதா உனக்கு தேவையா அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி நம்ம மனசை பதிச்சிருவாங்க. நம்மளும் என்ன நினச்சிருவோம், ஆமாம் இதெல்லாம் நம்ம கனவுக்கு அப்பாற்பட்டது, நம்மளாம் கனவு மட்டும் தான் காண்க முடியும், நம்ம அந்த ஒரு துறையை அடையணும், இல்லை நம்ம இந்த விஷயத்தை வாங்கணும், இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தகுதியில் போலுக்கு நமக்கெல்லாம் அன்லக்கி இப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம டவுன் ஆக்கிக்குவோம். ஆனால் இதெல்லாம் சுற்றி இருக்க அவன் சொல்கிறத காதில் வாங்காமல் நம்ம முன்னோக்கி சென்றோம் என்றால், நம்ம அடியை எடுத்து வைத்தோம் என்றால் அங்கே நமக்கான பாதை திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை. மீண்டும் அழகிய இடமும் அழகிய கதையும் காணும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜீவன். பாய்.